இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். ஆறாம் ஸ்தலம். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் இயேசுவே, உமக்கேன் இந்த நிலைமை? இப்படி உம்மை கொடூரமாய் சிதைத்து விட்டிருக்கிறார்களே. வியர்வையும் ரத்தமும் சேர்ந்து வழிகின்றது. யார் இவள்? ஒரு யூத பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம்! இந்த கூட்டத்திலும் இயேசுவின் முகத்தை துடைக்க முன்வந்திருக்கிறாள். 3 வருடமாய் இவரோடு சுற்றி கொண்டிருந்த சீடர்கள் எல்லோரும் உயிருக்கு பயந்து ஓடிவிட்ட போது கூட இந்த பெண்ணுக்கு மட்டும் என்ன துணிச்சல்? சிந்திப்போம். சந்திரனில் கால் பதிப்போர் சந்திரனையே உள்வாங்கிக் கொள்வதில்லை. சந்திரனை பற்றிய தகவல்களை மட்டும் சேகரிப்பர். வீரதீர சாகச பட்டியலிலும் இடம்பெறுவர். ஆனால் காலங்கள் காட்டும் அறிகுறிகளை உய்த்துணர்ந்து தன்னர்ப்பணிப்பு செய்து காரியங்களை செய்வோர் சாதனை புரிவது மட்டுமல்ல, காலதேவனின் கருத்திலும் கால பதிவேட்டிலும் இடம் பிடித்து விடுகிறார்கள். மக்களின் வாழ்க்கை பயணத்தில் வழிகாட்டும் குறியீடுகளாகவும் ஆகிவிடுகின்றனர். ஜெபிப்போம். யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என்று எசாயாவிடம் நீர் கேட்டது எங்கள் செவிகளில் ஒலிக்கிறது ஆண்டவரே. வெரோனிகாவை போல பணிவிடை புரிய பல்லாயிரம் பேர் தேவை என்பதை உம் ஏக்க பார்வை உணர்த்துவதை உணர்ந்து எம் பிள்ளைகளை இறை பணிக்கு ஊக்குவிக்கும் உள்ளம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். கால்கள் தள்ளாடி தளர்ந்திட்ட தெய்வம் நீயே, தரையினில் கமிழ்ந்திட மண் தவம் செய்ததோ, கசையடி தாங்கிய நேசரையின் நிறைவா, கல்வாரி தரையினிலே மறுமுறை விழுந்தீரே, மறுமுறை விழுந்தீரே. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். பலம் நீங்கியதா விழுந்தார் மறுமுறையும், தழுமாறி எழுகின்றார், பயணத்தை தொடர்கின்றார், தன் பயணத்தை தொடர்கின்றார்.
ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்ன 90 வயது கிழவன் போல் தள்ளாடி தடுமாறி நடக்கிறாய்? என்ன வீரமாய் போதித்தாய்? உனது வீரமெல்லாம் எங்கே? நட சீக்கிரம், நேரமாகிறது. அடடடே, யூதர்களின் அரசன் என சொல்லிக் கொண்டான். இப்போது பார், யூதர்களின் அரசன் மண்ணை கவி விட்டான். தொட்டு தொட்டு குணமாக்கியவன் மண்ணை தொட்டு கொண்டு கிடக்கிறான். அடே, என்ன மாய்மாலம் செய்கிறாய்? வீணாய் அடி வாங்காதே, எழுந்து நட. சீக்கிரம். சிந்திப்போம். வாழ்க்கை பாதை வளைவு சுழிவு அற்ற நெடுஞ்சாலை அல்ல. இடறி விழுந்தால்தான் வாழ்க்கையின் சூட்சுமம் விளங்கும். விபத்தின்றி பயணிக்க எச்சரிக்கை பலகைகள் இருப்பதை கவனிப்பவனே வெற்றிகரமாக பயணிக்கலாம். ஆனாலும் வீழ்த்தாட்டப்படுவோம் என்று தெரிந்து வாழ்க்கை பாதைகளை தெரிவு செய்வோர் வீழ்ந்தாலும் எழுவர். அவர்களது வீழ்ச்சி மிகப்பெரிய எழுச்சிக்கான முன்னோட்டம். ஜெபிப்போம். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது என்ற உம் வார்த்தைகளை இதயம் பதித்து தெரிவு செய்த பாதையில் மனம் சோர்வின்றி பயணிக்க அருள் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். அழுகைக்கு மருந்தாகும் ஆறுதல் தெய்வம் நீயே. உம்மை தொடர்ந்திட பெண்கள் தவம் செய்தாரோ? கதறி அழுதிடவே அன்பே என் நிறைவா, துன்ப வேளையிலும் ஆறுதல் கூறிச் சென்றீர், ஆறுதல் கூறிச் சென்றீர். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, அழுகையில் ஆறுதலும் எல்லாம் எனக்காகவோ. மங்கையர் கூட்டமங்கே மனம் நொந்து அழுகின்றார். எனக்காய் அழ வேண்டாம், ஆறுதல் மொழிந்தாரே, இயேசு ஆறுதல் மொழிந்தாரே. எட்டாம் ஸ்தலம். எருசலேம் பெண்கள் இயேசுவுக்கு ஆறுதல் கூறுகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ கடவுளே, உமக்கே இந்த கதியா? என் தெய்வமே, என் ராசா, ஊருக்கெல்லாம் நல்லது பண்ண மனுஷனை இப்படி துன்புறுத்துறாங்களே, படுபாவி பயலுங்க. இவங்க நல்லா இருப்பாங்களா? ஐயோ, கடவுளே, தெய்வமே,
எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? நிறுத்துங்கள் உங்கள் புலம்பலை. சிந்திப்போம். கண்பட்ட மரம்தான் கல்லெறிபடும். காயப்பட்ட மரங்களே போதி மரங்களாக முடியும். மரங்கள் யாவுமே பயன்பாட்டிற்காக வெட்டப்பட வேண்டியவைகளே, பயனின்றி பட்டுப்போக அல்ல. பயனுள்ளதற்காக வெட்டப்பட இளங்கன்றுகளில் தேவையற்றவை கழிக்கப்பட வேண்டும். பயன்பாட்டை உணர்ந்த நாம் பக்குவமாக இளங்கன்றுகளாகிய நம் பிள்ளைகளுக்கு இதனை வாழ்க்கையால் எடுத்துச் சொல்லும் இயேசுக்களாவோம். ஜெபிப்போம். இறைப்பற்றில்லாத பிள்ளைகளை பெறுவதை விட பிள்ளையின்றி இறப்பது நலம் என்று சொன்ன இயேசுவே, பிள்ளைகளாகிய நாங்கள் இறை வழியில் நடக்கவும் பெற்றோர் சொல் மதிக்கவும் அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். குருதியில் விழி மூட மயங்கிய தெய்வம் நீயே, வாடியே வீழ்ந்திட புவி தவம் செய்ததோ, நடந்திட முடியாமல் தளர்ந்த என் நிறைவா, தலை கீழை தரையினிலே மூன்றாம் முறை விழுந்தீரே, மூன்றாம் முறை விழுந்தீரே. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, மூன்றாம் முறை விழுந்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ. மூன்றாம் முறையாக சோர்ந்து விழுந்தாரே, மனிதரை மீட்டிடவே முயன்றே எழுகின்றார், இயேசு முயன்றே எழுகின்றார். 9ஆம் ஸ்தலம். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனுமகன் பாடுகள் பட வேண்டியிருக்கிறது. என்னை அப்படி செய்வார்கள் இப்படி செய்வார்கள் என்று சாவுக்கு முன் தீர்க்க தரிசனம் சொன்னாயே, இப்போது நடக்க கூட தடுமாறுகிறாய். நாளை ஓய்வு நாள், ஆயத்தம் செய்ய வேண்டும். இவன் இப்படி நடந்தால் நாம் கொல்கத்தா போய் சேர முடியாது. நம்மை மிகவும் தொந்தரவு செய்கிறான். இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் இங்கேயே இறந்து விடுவான் போல இருக்கிறது. தூக்கி நிறுத்துவனை. சிந்திப்போம். சின்ன சின்ன ஆசைகளால் வாழ்க்கை பூர்த்தியாகிவிட முடியாது. உயர்ந்த சிந்தனைகளால், உன்னதமான நெறிகளால் வாழ்க்கை செயல்பாடுகள் உந்தப்படுகின்ற போது பயணத்தில் வீழ்த்தாட்டப்படல் ஒரு பலகீனமாக கருதப்படுவதில்லை. ஆனால் சுயநல ஆசைகளுக்குள் முடங்கி முடமாக்கப்படும் போது வாழ்க்கையே சுமையாகி பயணம் விரைவில் கசந்துவிடும்.
இப்படிப்பட்டவர்கள் வீழ்ந்தால் எழுவதே இல்லை. ஜெபிப்போம். நீங்கள் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல, ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள் என்று கூறிய இயேசுவே, உம் வார்த்தையின் மகத்துவம் உணர்ந்து பாவம் நீக்கி ஒளியின் வழியில் நடக்க உம் ஆசீரை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆடைகள் களைந்திட சகித்த என் தெய்வம் நீயே, உன்னுடை தொட்டிட யூதர் தவம் செய்தாரோ, அவமானம் செய்திடவே துவண்ட என் நிறைவா, கல்வாரி மலையினிலே ஆடையை களைந்தனரே, ஆடையை களைந்தனரே. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, ஆடைகள் களைந்ததும் எல்லாம் எனக்காகவோ. உடைகளை பறித்திடவே சீட்டு போட்டனரே, ஆடையை பிடுங்கிடவே தசையை கிழித்தனரே, அவரின் தசையை கிழித்தனரே. 10ஆம் ஸ்தலம். இயேசுவின் ஆடையை உரிகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்ன ராஜரீக ஆடை இது! சாலமோன் கூட இதனைப் போல் உடுத்தி இருக்க மாட்டான். இது தையல் இல்லாத ஆடை. இதனை கிழித்தால் ஒன்றுக்கும் உதவாது. எனவே சீட்டு போட்டு பகிர்ந்து கொள்வோம். ஆடைகள் அற்றவனானே, மானம் மிக முக்கியம் அல்லவா? என் மனம் வருந்தே கிடக்கிறது. எல்லோரும் விலகிவிட்ட நிலையிலும் என் ஆடைகள் என்னை விட்டு போக மறுக்கின்றன. இரத்தமும் வியர்வையும் ஈரமும் ஆகி கனத்து கிடக்கிறது என் ஆடை. இறுதியாக என் மானத்தை பரிகாசப்படுத்த ஆடையை களைந்தெடுக்க திட்டமிடுகிறார்கள். ஐயோ, என்ன செய்வேன்? சாட்டையால் அடித்து அடித்து என் தோளோடு ஒட்டி போன அந்த ஆடையை உரித்து எடுக்கிறார்கள். புண்களும் இரத்த கசிவுகளும் என்னை வலுவிழக்க வைக்கிறது. வெட்கம் என்னை நிரப்புகிறது. கூனி குறுகி கலங்கி நிற்கிறேன் நான். அனைத்தையும் இழந்த நிலையில் உன்னை நான் நினைத்து பார்க்கிறேன். மனதில் உறுதி பெறுகிறேன். எனது நிலை நீயும் உணர்வாயா? சிந்திப்போம். நிர்வாணம் நிஜத்தை வெளிப்படுத்தும் உன்னதம். கடவுள் தந்த மனிதத்தின் புனிதம். கடவுளோடு மனிதன் கொண்டிருந்த உறவின் உச்சக்கட்ட மகத்துவம் ஆடையின்மை. அந்த மகத்துவத்தை இழந்ததன் அடையாளமே ஆடை போர்த்திய மனிதன். நாம் நிஜத்திற்கு திரும்பவே மனிதர்களால் அவமானமாக கருதப்படும் ஆடையை உரிப்பதற்கு இயேசு தன்னை கையளிக்கிறார். ஜெபிப்போம். மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்.
ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மேலான உருவை எனக்கு கொடையாக தந்தமைக்காக நன்றி இயேசுவே. இதனை போற்றி தூய உள்ளத்துடன் உம்மை பிரதிபலித்திட வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென்.